எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். காலையில அலாரம் அடிச்ச உடனே கண்ணை துறக்கிறப்போ அடைச்ச மறுபடியும் அதே நாளா, மறுபடியும் அதே ஆஃபீஸ், அதே வேலையா அப்படின்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணிருக்கா? என்னடா வாழ்க்கை இது? தினமும் காலையில எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். இதுல என்ன புதுசா இருக்கு? எதுக்காக நாம வாழறோன்னே புரியலையே அப்படின்னு ஒரு கட்டத்துல உங்க மனசு குமுறி இருக்கா? உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? நம்மள பல பேரு இன்னைக்கு வாழவே இல்லைங்க, வெறும் மூச்சு மட்டும்தான் விட்டுட்டு இருக்கோம். சுத்தி 1000 பேர் இருப்பாங்க, கையில விலையுயர்ந்த போன் இருக்கும், சோஷியல் மீடியால நூற்றுக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாறை மாதிரி கனமான சலிப்பும் யாருமே இல்லாத ஒரு தனிமையும் வந்து உட்கார்ந்திருக்கும். யாராவது என்கிட்ட உண்மையா பேசுவாங்களா? இந்த சலிப்புல இருந்து என்னை யாராவது காப்பாத்துவாங்களா அப்படின்னு உங்க மனசு ஏங்கும். உண்மையிலேயே இந்த சலிப்பு ஏன் வருது தெரியுமா? நம்ம வாழ்க்கை மேல நமக்கு நம்பிக்கை போறப்போ இல்ல, நாம பண்ற வேலையில ஒரு அர்த்தமே இல்லைன்னு நாம நினைக்கும் போதுதான் இந்த சலிப்பு நஞ்சு மாதிரி நம்ம மனசுக்குள்ள இறங்குது. எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே இவ்வளவு கஷ்டமா இருக்கு? மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களே, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் ஒரு சுவாரஸ்யமும் இல்ல அப்படின்னு நீங்க புலம்புறது எனக்கு தெளிவா கேக்குது. நீங்க போடுற கமெண்ட்டுகளை நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆழமா ஒன்னு புரியுது. பல பேர் துரோகத்தால உடைஞ்சு போயிருக்கீங்க. நான் உயிருக்குயிரா நம்புனவே என்னை ஏமாத்திட்டானே அப்படின்னு கதறி அழறீங்க. இன்னும் சில பேரு கையில காசே இல்லைங்க, வாடகை கொடுக்க முடியல, கடன் கழுத்தை நெரிக்குது, என்ன பண்றதுன்னே தெரியாம மன அழுத்தத்துல செத்து செத்து பிழைக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனை வரும்போது மனுஷனுக்கு வாழறதே சலிச்சு போயிடுது. ஆனா ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற இதே சலிப்ப, இதே மன அழுத்தத்தை பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி குருக்ஷேத்திர போர்க்களத்துல உலகத்தோட மிகப்பெரிய வீரன் அர்ஜுனனும் அனுபவிச்சான். கைகாலெல்லாம் நடுங்குது, வில்லு கையிலிருந்து நழுவுது. எனக்கு இந்த போரும் வேண்டாம், இந்த ராஜ்யமும் வேண்டாம், பேசாம நான் காட்டுக்கு போய் பிச்சை எடுத்து வாழ்ந்துடுறேன் அப்படின்னு அர்ஜுனன் உட்கார்ந்து அழுதான். அவனுக்கும் வாழ்க்கை மேல மாபெரும் சலிப்பும் விரக்தியும் வந்தது. அப்போ அவனுக்கு வழிகாட்ட, அவனை அந்த சலிப்பிலிருந்து தூக்கி நிறுத்த கிருஷ்ணர் பக்கத்துல இருந்தாரு. அந்த கிருஷ்ணர் அன்னைக்கு அர்ஜுனனுக்கு என்ன சொன்னாரோ அதே பகவத்கீதை வழிகாட்டலத்தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். வாழ்க்கை அப்படிங்கிறது ஏதோ கடமைக்கு வாழ்ந்து முடிக்க வேண்டிய ஒரு பாரம் கிடையாதுங்க, அது ஒரு கொண்டாட்டம். ஆனா அதை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியாம நாம தான் சிக்கிக்கிட்டு தவிக்கிறோம். இந்த சலிப்புங்கிற இருட்டில இருந்து உங்களை வெளியே கொண்டு வர பகவத்கீதையில கிருஷ்ணர் அருமையான 3 எளிய வழிகளை சொல்லியிருக்காரு. அந்த வழிகள் என்ன? அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? வாங்க ரொம்ப ஆழமா தெளிவா பகுதி பகுதியா பார்ப்போம். அர்ஜுனன் அன்னைக்கு யுத்த களத்துல நின்னு அழுதப்போ கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே அவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. அர்ஜுனா, நீ ஏன் இவ்வளவு சோர்ந்து போயிருக்க? உன்னை எது இவ்வளவு பலவீனமாக்குது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அர்ஜுனன் சொன்னா, கிருஷ்ணா, நான் இவங்களையெல்லாம் கொன்னுட்டு அப்புறம் என்ன ராஜ்யத்தை ஆள போறேன்? எனக்கு இந்த வெற்றியில ஒரு சந்தோஷமும் கிடைக்க போறதில்ல, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொன்னா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாமளும் இதே நிலையில தானே இருக்கோம். காலையில வேலைக்கு கிளம்பும்போது நான் எதுக்கு இந்த வேலைக்கு போகணும்? மாசம் ஆனா இந்த சொற்ப சம்பளம் வரும், அதை வச்சு கடனை அடைப்பேன், அப்புறம் மறுபடியும் அடுத்த மாசம் கடன் வாங்குவேன். இதுக்கு எதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு உங்க மனசு கேக்குதா இல்லையா? நாம பண்ற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. நான் இந்த வேலை செஞ்சா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கணும், நான் இவனுக்கு உதவி செஞ்சா இவன் எனக்கு திருப்பி செய்யணும், நான் எல்லாரையும் அன்பா பார்த்துக்கிட்டா எல்லாரும் என்னை மதிக்கணும். இப்படி நாம பண்ற சின்ன சின்ன விஷயத்துக்கும் பிரதிபலனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ ஆரம்பிக்கும் போதுதான் வாழ்க்கை சலிப்பாகவும் நரகமாகவும் மாறுது. கிருஷ்ணர் பகவத்கீதையில மாபெரும் ஒரு ரகசியத்தை உடைக்கிறாரு. கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. இதோட உண்மையான பேச்சு தமிழ் அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு வேலை செய்ய மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, ஆனா அதோட பலன் மேல உனக்கு எந்த உரிமையும் இல்லை. உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னங்க சொல்றீங்க? பலனை எதிர்பார்க்காம வேலை செஞ்சா நான் எப்படி வாழறது? அப்புறம் எதுக்கு நான் உழைக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெளிவா புரியுது. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பையனுக்கோ இல்ல பொண்ணுக்கோ படிப்பு செலவுக்காக மாசம் மாசம் பணம் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க மனசுக்குள்ள என்ன நினைப்பீங்க?
இவன் பெரிய ஆளானதும் நம்மள நல்லா பார்த்துப்பான், நம்மள மதிப்பான் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. நாளைக்கு அவன் படிச்சு முடிச்சுட்டு உங்களை கண்டுக்காம போயிட்டா என்ன ஆகும்? உங்க மனசு அடியோடு உடைஞ்சு போயிடும். ச்சே, நான் இவனுக்கு போய் உதவி செஞ்சேனே, மனுஷங்களே சரியில்லை, உலகமே கேவலமானது அப்படின்னு வாழ்க்கை மேலேயே ஒரு மாபெரும் வெறுப்பும் சலிப்பும் வந்துடும். ஆனா அதே உதவிய இவன் நல்லா இருக்கட்டும், இது என் கடமை, இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க செஞ்சிருந்தா அவன் நாளைக்கு உங்களை மறந்தாலும் உங்க மனசு காயப்படுமா? கண்டிப்பா காயப்படாது. ஏன்னா நீங்க விதைச்ச விதைக்கு மரத்துக்கிட்ட இருந்து பழத்தை எதிர்பார்க்கல, விதைய விதைக்கிற சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிச்சீங்க. நம்ம வாழ்க்கையில வர்ற முக்கால்வாசி சலிப்புக்கு காரணமே நாம செயல்ல கவனம் செலுத்தாம அதோட பலனை மட்டுமே யோசிச்சு யோசிச்சு மனசை அலைபாய விடுறது தான். ஆஃபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா மனசு என்ன யோசிக்கும் தெரியுமா? அடுத்த மாசம் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, மேனேஜர் என்ன பாராட்டுவாரா, இன்க்ரிமெண்ட் எவ்வளவு போடுவாங்க அப்படின்னு எதிர்காலத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. வேலை நடக்கும்போது மனசு அங்க இருக்காது, உடம்பு மட்டும் வேலையை செய்யும், மனசு எதிர்காலத்துல ஓடிக்கிட்டு இருக்கும். இதனால தான் உங்க வேலையில சுவாரஸ்யம் போய் அது ஒரு பெரிய பாரமா சலிப்பா மாறுது. உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன், நல்ல கவனமா கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய சிற்பி இருந்தாரு. அவர் பாழைகளை செதுக்கி ரொம்ப அழகான சிலைகளை செய்வாரு. அவர்கிட்ட ஒரு வீடற்ற ஏழை பையன் வந்து சேர்ந்தான். ஐயா, எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல, உங்ககிட்ட தொழில் கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சிற்பியும் அவனை கூட வச்சுக்கிட்டாரு. அந்த பையன் தினமும் பாறையை உடைப்பான், செதுக்குவான். ஆனா தினமும் அவனுக்குள்ள ஒரே ஆதங்கம், நான் எப்போ பெரிய சிற்பி ஆவேன், எனக்கு எப்போ நிறைய காசு கிடைக்கும், எப்போ மக்கள் என்னை பார்த்து கைத்தட்டுவாங்க அப்படின்னே யோசிப்பான். அவன் செதுக்கிற ஒவ்வொரு சிலையும் கோணல் மாணலா வரும். அவனுக்கும் வேலை மேல சலிப்பு வந்துடும். சி, தினமும் இந்த உளிய வச்சு அடிச்சு அடிச்சு என் கைதான் வலிக்குது, ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு புலம்புவான். ஆனா அந்த குரு என்ன தெரியுமா பண்ணுவாரு? அவர் கற்சிலையை செதுக்கும்போது அந்த உளியோட சத்தத்தையும் கல்லிலிருந்து பறக்கிற சின்ன சின்ன தூசிகளையும் பார்த்து ரசிச்சு செதுக்குவாரு. அவர் சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட கவனிக்க மாட்டாரு. அவர் பண்ற வேலையே அவருக்கு ஒரு பெரிய தியானமா இருக்கும். சில அழகா வருதா இல்லையாங்கிற கவலை அவருக்கு இல்ல. அந்த ஒவ்வொரு செதுக்கலையும் முழு மனசோட ஆத்மார்த்தமா செய்வாரு. அதனால தான் அவர் செஞ்ச சிலைகள் எல்லாம் உயிரோட்டம் உள்ளதா இருந்தது. அந்த பையன் குரு கிட்ட போய் கேட்டான், ஐயா, நீங்களும் தினமும் அதே கல்லையும் உளியையும் தான் பிடிச்சிருக்கீங்க, நானும் அதே வேலையை தான் பண்றேன், எனக்கு ஏங்க வாழ்க்கை இவ்வளவு போர் அடிக்குது, உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷம் வருது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த சிற்பி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, தம்பி, நீ சிலையை யோசிச்சுக்கிட்டே கல்லை செதுக்கிற, அதனால தான் உனக்கு கை வலிக்குது, சலிப்பு வருது. ஆனா நான் கல்லை செதுக்கிற அந்த நிமிஷத்துல மட்டும் வாழ்றேன். சிலை அப்புறம் வரப்போகுது, ஆனா இந்த செதுக்கிற நிமிஷம் என் கையில மட்டும்தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணர் பகவத்கீதையில சொன்ன முதல் ரகசியம் இதுதான். நம்ம வாழ்க்கையில நாம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் அதோட முடிவை யோசிக்காம அந்த நிமிஷத்துல முழுமையா மூழ்கி செய்ய ஆரம்பிச்சோம்னா சலிப்புங்கிற பேய்க்கு நம்ம மனசுல இடமே இருக்காது. உங்க கையில ஒரு வேலை இருக்குன்னா அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ, சமையல் பண்றதா இருக்கலாம், ஆபீஸ்ல எக்ஸல் ஷீட் ஃபில் பண்றதா இருக்கலாம், வண்டி ஓட்டுறதா இருக்கலாம், இல்ல வீட்டை பெருக்கிறதா இருக்கலாம். அதை அடைச்ச இன்னைக்குன்னு பார்த்து இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கே அப்படின்னு செய்யாம, இந்த நிமிஷம் என் கையில இருக்கிற ஒரே வேலை இதுதான், இதை நான் எவ்வளவு ரசிச்சு செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பா செய்வேன் அப்படின்னு மனசை மாத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற சலிப்பு மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கும். ஏன்னா சலிப்புங்கிறது வெளியில இருக்கிற சூழ்நிலையில இல்லைங்க, நாம அந்த சூழ்நிலையை பார்க்கிற நம்ம மனோபாவத்துல தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஆனா யாருமே உங்களை அங்கீகரிக்கலையா, உங்களை யாரும் பாராட்டலையா, பரவாயில்ல விடுங்க. கிருஷ்ணர் சொல்றாரு, நீ உனக்காகவும் உலகத்துக்காகவும் உழைக்காத, எனக்காக உழை. உன்னுடைய ஒவ்வொரு செயலும் எனக்கு செய்யற அர்ப்பணம்னு நினைச்சு செய். நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்கன்னா, நான் என் முதலாளிக்காக வேலை செய்யல, எனக்கு இந்த உயிரையும் உடம்பையும் கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துற விதமா இந்த வேலையை நேர்மையா செய்யறேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்போ உங்க மேனேஜர் உங்களை திட்டுனாலும், உங்க கூட வேலை செய்யறவன் உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் உங்க மனசு பாதிக்கப்படாது. ஏன்னா நீங்க மனுஷனுக்காக வேலை செய்யல, இறைவனுக்காக செய்றீங்க. இந்த மனநிலை உங்களுக்கு வந்துடுச்சுன்னா சலிப்பு உங்களை விட்டு ஓடிடும். உங்க மனசுக்குள்ள ஒரு புதிய ஆற்றலும் சந்தோஷமும் பிறக்கும். சரி, இதோட நிக்கிதா கிருஷ்ணரின் உபதேசம்? கண்டிப்பா இல்ல. அடுத்து வர்ற பகுதியில நம்ம அன்றாட கடமைகளை எப்படி ஒரு விளையாட்டா மாத்துறது, அந்த விளையாட்டு மூலமா சலிப்பை எப்படி முற்றிலுமா விரட்டுறதுன்னு ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். பலனை எதிர்பார்க்காம வேலை செய்யணும்னு சொன்ன உடனே பல பேருக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் வரும். என்னங்க, பலனை எதிர்பார்க்காம எப்படிங்க வாழ முடியும்? நாமெல்லாம் பெரிய ஞானியா சித்தரா?
பொண்டாட்டி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துற சாதாரண மனுஷங்க தானே, எங்களால எப்படி இப்படி வாழ முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. உங்களுக்கும் இந்த மாதிரி யோசனை வந்திருக்கா? நாம எல்லாருமே இந்த உலகத்துல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோங்க. நாம செய்யற வேலையே ஒரு பெரிய சுமையா நினைக்கிறோம். ஐயோ, இன்னைக்கு சோமவாரம் ஆயிடுச்சே, மறுபடியும் ஆபீஸ் போகணுமே, ஐயோ மறுபடியும் இந்த சமையலை பண்ணணுமே, ஐயோ இந்த கடனை அடைக்கணுமே அப்படின்னு நாம செய்யற ஒவ்வொரு கடமையையும் ஒரு மாபெரும் பாறையா மனசுல தூக்கி வச்சு சுமைக்கிறோம். இதனாலதான் மனசு சீக்கிரமா சோர்ந்து போயிடுது, வாழ்க்கை மேல ஒரு சலிப்பு வந்து உட்காருது. ஆனா கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொல்றாரு தெரியுமா? நீ பண்ற கடமையை ஒரு சுமைகளா பார்க்காத, அதை ஒரு விளையாட்டா பாரு. ஒரு சின்ன குழந்தை தெருவுல மணல் கோட்டை கட்டி விளையாடுதுன்னு வச்சுப்போம். அந்த குழந்தை மணலை அள்ளி வச்சு கோட்டை கட்டுறப்போ எவ்வளவு தீவிரமா எவ்வளவு சந்தோஷமா கட்டுது. யாராவது வந்து அந்த கோட்டையை மிதிச்சு அழிச்சிட்டா கூட அந்த குழந்தை கொஞ்ச நேரம் அழுதுட்டு மறுபடியும் சிராச்சிக்கிட்டே புதுசா கோட்டை கட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த குழந்தைக்கு அது வெறும் விளையாட்டு. அதுல ஜெயிக்கணும் தோக்கணும், அந்த மணல் கோட்டையில போய் வாழணும்னு எந்த பெரிய எதிர்பார்ப்பும் கிடையாது. அந்த விளையாட்டுல இருக்கிற அந்த தருணத்தை மட்டுமே அது ரசிக்குது. ஆனா நாம என்ன பண்றோம்? நாம கட்டுற மணல் கோட்டைக்குள்ளேயே வாழ நினைக்கிறோம். அது அழியவே கூடாதுன்னு கவலைப்படுறோம். யாராவது அதை மிதிச்சிட்டா வாழ்நாளெல்லாம் உட்கார்ந்து அழறோம். யோசிச்சு பாருங்க, விளையாட்டுன்னு வரும்போது நாம தோற்றாலும் கூட சிரிச்சுக்கிட்டே அடுத்த ஆட்டத்துக்கு தயாராகிறோம். ஏன்னா இது விளையாட்டு தானேன்ற தெளிவு மனசுல இருக்கு. ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது சின்னதா ஒரு தோல்வி வந்த உடனே என் வாழ்க்கையே போச்சு, எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே இப்படி நடக்குது அப்படின்னு புலம்பி தீர்க்கிறோம். நம்ம மனசுல வர்ற சலிப்புக்கு காரணம் நாம வாழ்க்கைய அளவுக்கு அதிகமா தீவிரமா எடுத்துக்கிறது தான். நான் இதை அடைஞ்சே தீரணும், நான் இதை பண்ணியே தீரணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நாமே ஒரு மாபெரும் அழுத்தத்தை போட்டுக்கிறோம். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? அர்ஜுனா, இந்த உலகம் ஒரு மாபெரும் நாடக மேடை. இதுல நீ ஒரு நடிகன், அவ்வளவுதான். உனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நீ சிறப்பாக நடி. ஜெயிக்கிறியோ தோக்குறையோ அது நாடகத்தை இயக்கிற என் பொறுப்பு. நீ வெறுமனே கூத்தாடி மட்டும்தான். கூத்தாடி தன் வேஷத்தை சரியாக போடணும். அதை தவிர அந்த நாடகத்தோட முடிவு என்னன்னு அவன் கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு ஒரு உண்மையான உதாரணம் சொல்றேன். நம்ம ஊர்ல சாதாரணமா கூலி வேலை செய்யற 2 பேரை எடுத்துப்போம். 2 பேருமே செங்கல் தூக்குற வேலை செய்யறாங்க. முதல் ஆள் கிட்ட போய் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா அவர் முகத்தை சுழிச்சுக்கிட்டே, கர்மம்டா சாமி, இந்த சுட்ட வெயில்ல செங்கலை தூக்கி தூக்கி என் முதுகே ஒடிஞ்சு போச்சு, என்ன பொழப்பு இது, ஏதோ பொண்டாட்டி பிள்ளைங்க கஞ்சி குடிக்கணுமேனு இந்த சாபத்தை சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்புவாரு. அவர் வேலையை செய்யும் போதே மனசுக்குள்ள 1000 சலிப்பும் கடுப்பும் இருக்கும். சாயந்திரமானா அந்த உடம்பு வலியோட சேர்த்து மனசு வலியும் அவரை கொன்னுடும். அதே இடத்துல வேலை செய்யற 2வது ஆள் கிட்ட போய் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா அவர் முகத்துல ஒரு சின்ன சிரிப்போட, தம்பி, அங்கே ஒரு மாபெரும் ஆலயம் உருவாகிட்டு இருக்கு, அந்த கடவுள் வாழ போற கோவிலுக்கு நான் செங்கல் சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. 2 பேருமே செஞ்சது ஒரே வேலைதான். தூக்குனது அதே செங்கலைத்தான், வாங்குனது அதே கூலியத்தான். ஆனா முதல் ஆளுக்கு அது நரகமா இருந்தது, சலிப்பா இருந்தது. 2வது ஆளுக்கு அது மாபெரும் பக்தியா, வழிபாடா, ஒரு சந்தோஷமான விளையாட்டா இருந்தது. மாற்றம் எங்கே இருந்தது தெரியுமா? அவங்க செய்யற வேலையில இல்ல, அதை பார்க்கிற அவங்க பார்வையில மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற வேலை எதுவா வேணா இருக்கட்டும். நீங்க ஒரு கம்பெனியில சாதாரண துப்புரவு தொழிலாளியா இருக்கலாம், ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில மேனேஜரா இருக்கலாம், இல்ல வீட்டையே பார்த்துக்கிற குடும்ப தலைவியா இருக்கலாம். உங்க வேலையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? சீ, தினமும் அதே பாத்திரத்தை கழுவணும், அதே சமையலை பண்ணணும், அதே லேப்டாப்பை பார்த்து டைப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பா சலிப்பா தான் இருக்கும். ஆனா அதே வேலையை நான் என் குடும்பத்துக்கு அன்போட சமைச்சு போடுறேன், இந்த லேப்டாப் மூலமா நான் உலகத்துக்கு ஏதோ ஒரு வகையில சேவை பண்றேன் அப்படின்னு உங்க பார்வையை கொஞ்சம் மாத்தி பாருங்க. உங்க வேலையில ஒரு புது அர்த்தம் கிடைக்கும். கிருஷ்ணர் பகவத்கீதையில இதைத்தான் யோகா அப்படின்னு சொல்றாரு. யோகஸ் கர்மசு கௌசலம், அதாவது செய்கின்ற செயலை மிக நேர்த்தியாகவும் அதை ரசித்தும் செய்வதே யோகம். வேலையை தியானமா மாத்திரவன் வாழ்க்கையில சலிப்பே வராதுங்க. அவன் தினமும் காலையில எழுந்திருக்கிறப்போ இன்னைக்கு என் ஆட்டத்தை ஆடப் போறேன் என்ற உற்சாகத்தோட தான் எழுந்திருப்பான். ஆனா பல பேருக்குள்ள இன்னொரு பெரிய பயமும் இருக்கு. சரிங்க, நான் வேலையை ரசிச்சு செய்யறேன், ஆனா என்னை நேசிச்சவங்களே என்னை ஏமாத்துறாங்களே, எனக்கு கூடவே இருந்து துரோகம் பண்றாங்களே, அந்த ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் வச்சுக்கிட்டு நான் எப்படிங்க வாழ்க்கையை விளையாட்டா பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அது உண்மையிலேயே ரொம்ப வலி நிறைந்த ஒரு விஷயம்தான்.
நம்மள சுத்தி இருக்கிறவங்க பண்ற துரோகம் தான் நம்ம மனசை அடியோட உடைச்சு வாழ்க்கையே சலிச்சு போக வைக்குது. இந்த துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் கீதை வழியில நாம எப்படி எதிர்கொள்றது? மனிதர்களிடம் எதிர்பார்ப்பதை நிறுத்தி மனசை எப்படி இரும்பு மாதிரி மாத்துறது? வாங்க அடுத்த பகுதியில ரொம்ப ஆழமா பார்ப்போம். வாழ்க்கையில வர்ற சலிப்புகள்லயே ரொம்ப கொடுமையான சலிப்பு எது தெரியுமா? வேலை சுமையால வர்ற சலிப்பு கூட கிடையாதுங்க. நாம உயிருப்புயிரா நம்புனவங்க நம்ம கூடவே இருந்து நமக்கு செய்யற துரோகத்தால வர்ற சலிப்பு தான் அது. நான் இவனுக்காக என்னெல்லாம் பண்ணேன் தெரியுமா? என் உடம்ப பிழிஞ்சு என் பணத்தை கொடுத்து என் எதிர்காலத்தையே தியாகம் பண்ணி காப்பாத்தினேனே, கடைசியில என்ன ஒரு பொருட்டா கூட மதிக்காம என் முதுகுல குத்திட்டானே அப்படின்னு சொல்லி ரத்த கண்ணீர் வடிச்சு அழறவங்க எத்தனை பேரு? உங்களுக்கும் இந்த மாதிரி துரோகம் நடந்திருக்கா? உங்க மனசு இந்த மாதிரி உடைஞ்சு போயிருக்கா? என் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனை திறந்து பார்த்தா பாதிக்கு மேற்பட்டவங்க இந்த மனவேதனையில தான் துடிச்சிட்டு இருக்கீங்க. அண்ணா, சொந்த அண்ணனே என்னை ஏமாத்திட்டான், உயிர் தோழை என் பணத்தை ஆட்டையை போட்டுட்டான், கட்டுன புருஷனே என்னை புரிஞ்சுக்காம துரோகம் பண்ணிட்டான், எனக்கு வாழவே பிடிக்கலங்க, எல்லாரையும் பார்த்து சலிச்சு போச்சு, உலகமே பொய்ன்னு தோணுது அப்படின்னு கதறீங்க. உண்மைதாங்க. மனுஷங்க மேல நாம வச்சிருக்கிற அளவுக்கு அதிகமான நம்பிக்கை உடையும் போது வாழ்க்கை மேல ஒரு மாபெரும் வெறுப்பும் ஆழமான சலிப்பும் வந்து நம்மள அப்படியே விழுங்கிடும். இனிமே நான் யாரையுமே நம்ப மாட்டேன், யாருகிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு நம்மள நாமே ஒரு இருட்டறைக்குள்ள பூட்டிக்க தோணும். ஆனா இங்க தான் நாம பகவத்கீதையை ரொம்ப ஆழமா கவனிக்கணும். குருக்ஷேத்திர களத்துல அர்ஜுனன் ஏன் அழுகிறான் தெரியுமா? அவனுக்கு எதிரா நின்னது யாரு? ஏதோ தெரியாத அந்நிய நாட்டு மனிதர்களா? இல்ல, அவனுக்கு வில்வித்தைய சொல்லித்தந்த சொந்த குரு துரோணாச்சாரியார். அவனை சின்ன வயசுல இருந்து மடியில வச்சு வளர்த்த பாட்டன் பீஷ்மர், அவனோட சொந்த பங்காளிகளான கௌரவர்கள். அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்கறான், கிருஷ்ணா, இவங்க எல்லாரும் என் சொந்தக்காரங்க, இவங்க எனக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம், ஆனா இவங்களை எதிர்த்து நான் எப்படி அம்பெடுப்பேன்? இவங்களை கொன்னுட்டு வர்ற ராஜ்யத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு மனிதர்கள் மேல இருந்த நம்பிக்கையே போச்சு அப்படின்னு சொல்லி வில்ல கீழே போட்டுட்டு உட்கார்றான். அப்போ கிருஷ்ணர் அவனுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுதான் இன்னைக்கு துரோகத்தால உடைஞ்சு போயிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மாபெரும் மருந்தா இருக்கும். கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, நீ மனிதர்களை பார்த்து ஏமாறுற, ஏன்னா நீ அவங்கள கடவுளின் வடிவமா பார்க்காம அவங்களோட குணங்களை வச்சு மயங்கி போய் கிடக்கிற. இந்த உலகத்துல மனிதர்களின் மனம் என்பது நிலையற்றது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற அதே மனுஷன் நாளைக்கு அவனோட சுயநலத்துக்காக உங்களை தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா மனித மனம்ங்கிறது காத்துல ஆடுற தீபம் மாதிரி. அது எப்போதும் ஒரு நிலைமையில இருக்காது. அவனோட தேவை முடிஞ்சதும் அவனோட அன்பு முடிஞ்சு போயிடும். ஆனா நாம என்ன பண்றோம்? அழியக்கூடிய மாறக்கூடிய ஒரு மனுஷங்கிட்ட போய் இவன் என்னைக்குமே மாறமாட்டான், இவன் எனக்கு உண்மையா இருப்பான் அப்படின்னு ஒரு நிலையான எதிர்பார்ப்பை வச்சுக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு உடையும் போது நம்ம இதயமே நொறுங்கி போயிடுது. உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்றேன், மனசை கொடுத்து கேளுங்க. ஒரு பெரிய ஆற்றங்கரை ஓரம் ஒரு மரத்தடியில ஒரு சாது உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுச்சு. அந்த வெள்ளத்துல ஒரு தேள் அடிச்சிட்டு வந்துச்சு. அது தண்ணியில மூழ்கி உயிருக்கு போராடிட்டு இருந்தது. அதை பார்த்த அந்த சாதுவுக்கு மனசு கேட்கல. உடனே தன் கையை நீட்டி அந்த தேளை காப்பாத்த ட்ரை பண்ணாரு. அவரு கையில அந்த தேள் பட்ட உடனே அது பொட்டுன்னு அவரை கொட்டிடுச்சு. கடுமையா வலிச்சாலும் அவர் விடாம மறுபடியும் அந்த தேளை தூக்க போனாரு. மறுபடியும் அது கொட்டுச்சு. இப்படி 3-4 தடவை அது கொட்டிக்கிட்டே இருந்தது. இவர் அதை காப்பாத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அங்க தூரத்துல இருந்து இதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் ஓடி வந்து கேட்டான், சாமி, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அது தேள் சாமி, அதோட குணமே கொட்டுறது தான். அதை எதுக்கு நீங்க காப்பாத்த போய் கடிய வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த சாது சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாரு தெரியுமா? தம்பி, கொட்டுறது தேளோட இயல்பு. அதோட இயல்பு அது மறக்காதப்போ காப்பாத்துறது ஏன் இயல்பு, அதை நான் எப்படி தம்பி மறப்பேன் அப்படின்னு கேட்டாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மாபெரும் தத்துவம் இது. இந்த உலகத்துல சில மனுஷங்க தேள் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன நன்மை செஞ்சாலும் அவங்க உங்களை கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா துரோகம் பண்றதும் ஏமாத்துறதும் அவங்களோட குண இயல்பு. ஆனா அவங்க கொட்டுறாங்கங்கிறதுக்காக நீங்க ஏன் உங்க நல்ல குணத்தை மாத்திக்கணும்? அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கங்கிறதுக்காக நீங்க ஏன் வாழ்க்கை மேல சலிப்படைஞ்சு உங்க மனசை விஷமாக்கிக்கணும்? கிருஷ்ணர் பகவத்கீதையில தெளிவா சொல்றாரு, மனுஷங்க உனக்கு பண்ற நன்மையோ தீமையோ அதை அவங்க கணக்குல எழுதிக்கிறாங்க. ஆனா நீ அதை நினைச்சு ஏமாந்து உட்கார்ந்திருந்தா அது உன்னோட முட்டாள்தனம். யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா? உடனே உட்கார்ந்து கதறாதீங்க. ஐயோ, இவன் எனக்கு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு புலம்பாதீங்க.
மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கோங்க, இந்த மனுஷனோட நிஜமான முகத்தை எனக்கு காட்டுறதுக்காக கிருஷ்ணருக்கு நன்றி. இவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை முடிஞ்சு போச்சு. இனிமேல் இவன் என் வாழ்க்கையோட பயணம் கிடையாது. மனிதர்களிடம் எதிர்பார்ப்பதை நிறுத்துங்கள். நீங்க செய்யற அன்பை, நீங்க செய்யற உதவிய மனிதர்களுக்கு செய்யாதீங்க. அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு அர்ப்பணமா செய்யுங்க. ஒருவனுக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்கன்னா இவன் எனக்கு நன்றி சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. என் இறைவனுக்கு நான் அன்னதானம் பண்ணேன்னு நினைச்சுக்கோங்க. அவன் நாளைக்கு உங்களை திட்டுனாலும் உங்களுக்கு கோபமும் வராது, சலிப்பும் வராது. ஏன்னா நீங்க அவன்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கவே இல்லை. துரோகங்களை தாண்டி வாழ பழகிட்டீங்கன்னா இந்த உலகத்துல உங்களை யாராலையும் காயப்படுத்த முடியாது. சலிப்புங்கிற பேயே உங்ககிட்ட கூட எட்டி பார்க்காது. சரி, மனிதர்களின் துரோகத்தை தாண்டிட்டோம். ஆனா தினமும் ஒரே மாதிரி ஓடுற நம்ம வாழ்க்கை இருக்கே, காலையில எந்திரிக்கிறது, அதே பஸ்ஸை பிடிக்கிறது, அதே வேலையை பண்றது, இந்த ஒரே மாதிரியான மெக்கானிக்கல் வாழ்க்கை தர சலிப்பை எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கு தான் கிருஷ்ணர் அபியாசம் அப்படிங்கிற மாபெரும் 2வது வழியை சொல்றாரு. அந்த அபியாசம்னா என்ன? அதை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி ஒரு தியானமா மாத்துறது? வாங்க பகுதி 5ல ரொம்ப ஆழமா பார்ப்போம். வாழ்க்கையில துரோகங்கள் தர்ற காயங்களை விட தினமும் ஒரே மாதிரி இயந்திரத்தனம் போல ஓடுற நம்ம வாழ்க்கை தர்ற சலிப்பு ரொம்பவே ஆபத்தானதுங்க. காலையில 6 மணிக்கு அலாரம் அடிக்கும், கண் விழிப்போம், பல் துலக்குவோம், அவசரமா குளிப்போம், ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு ஓடுவோம். ஆஃபீஸில் அதே கம்ப்யூட்டர், அதே ஃபைல்கள், அதே மனிதர்கள். சாயந்தரம் களைப்போட வீட்டுக்கு வருவோம், ஃபோனை நோண்டுவோம், தூங்குவோம். மறுபடியும் அடுத்த நாள் அதே ஓட்டம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மிஷின் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கா? யோசிச்சு பாருங்க. நாம வாழறோமா இல்ல கடிகாரம் உள்ளு மாதிரி சுத்திக்கிட்டு மட்டும் இருக்கோமா? இந்த ஒரே மாதிரியான வழக்கமான நடைமுறை ருட்டீன் தான் நம்ம மனசுக்குள்ள ஒரு மாபெரும் சலிப்பை விதைக்குது. என்னடா இது வாழ்க்கை, ஒரு புதுமையும் இல்ல, ஒரு சுவாரஸ்யமும் இல்ல, வெறும் ரோபோட் மாதிரி வாழறோமே அப்படின்னு நம்ம மனசு ஏங்குது. இந்த இயந்திரத்தனமான சலிப்பிலிருந்து தப்பிக்கத்தான் பல பேரு தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபோனுக்கு அடிமையா மாறுறது, சோஷியல் மீடியால மணிக்கணக்கா நேரத்தை வீணடிக்கிறது, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறதுன்னு தங்களை தாங்களே அழிச்சுக்கிறாங்க. ஏன்னா மனசுக்கு ஏதோ ஒரு புதுமை தேவைப்படுது. ஆனா பகவத்கீதையில கிருஷ்ணர் இதுக்கு அருமையான ஒரு தீர்வை சொல்றாரு. அதுதான் கீதையின் 2வது மாபெரும் வழி, அபியாசம், பயிற்சி. கீதையில 6வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட போய் கதறான். சஞ்சலம் ஹி மனஹ் கிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம். கிருஷ்ணா, என் மனசு ரொம்ப சஞ்சலப்படுதுப்பா. காற்றை பிடிச்சு நிறுத்துறது கூட சுலபம், ஆனா இந்த அலைபாயிர மனசை அடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே. தினமும் ஒரே விஷயத்தை பண்ணும்போது என் மனசு சலிச்சு போகுது, ஓடி போக தோணுது. நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கிருஷ்ணர் ரொம்ப அமைதியா புன்னகையோட ஒரு பதில் சொல்றாரு. அபியாசேனது கௌந்தேய வைராகியேனச்ச கிருஹ்யதே. அர்ஜுனா, மனசு சஞ்சலப்படத்தான் செய்யும், சலிப்படையத்தான் செய்யும். ஆனா அதை அபியாசம் என்கிற தொடர் பயிற்சியினாலும் வைராகியம் என்கிற மன உறுதியினாலும் மட்டும்தான் அடக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாம செய்யற அதே வழக்கமான வேலைய, அதே கடமைய வேறொரு கோணத்துல முழு விழிப்புணர்வோட செய்ய பழகணும். ஒரு வேலையை நாம ஒரே மாதிரி செய்யும்போது ஏன் போர் அடிக்குது தெரியுமா? ஏன்னா நாம அதை தானியங்கி முறையில செய்ய ஆரம்பிச்சிடுவோம். மனசு அங்க இருக்காது, உடம்பு மட்டும் வேலையை செய்யும். குளிக்கும்போது ஆஃபீஸ் வேலையை யோசிப்போம், சாப்பிடும்போது ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம், நடக்கும்போது கடனை பத்தி யோசிப்போம். வாழ்க்கைங்கிறது இந்த கணத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம மனசு எப்போதும் கடந்த காலத்திலேயோ இல்ல எதிர்காலத்திலேயோ ஓடிக்கிட்டு இருக்கு. கிருஷ்ணர் சொல்ற அபியாசம் என்ன தெரியுமா? நீ பண்ற ஒவ்வொரு சின்ன செயலையும் ஒரு தியானமா மாத்து. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு அருமையான உதாரணம் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு மாபெரும் தேநீர் மாஸ்டர் இருந்தாரு. அவர் போடுற டீயை குடிக்கிறதுக்கு ஊரே வரிசையில நிற்கும். அவர்கிட்ட ஒரு வீம்பு பிடிச்ச இளைஞன் வந்தான். ஐயா, டீ போடுறது ஒரு பெரிய கலையா? தண்ணியை கொதிக்க வைக்கிறோம், டீ தூளை போடுறோம், பாலை ஊத்துறோம், தினமும் இதையே தானே பண்றீங்க, உங்களுக்கு இது போர் அடிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டான். அந்த மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, தம்பி, நீ டீ போடுறப்போ சீக்கிரம் டீ போட்டு முடிச்சிட்டு காசு வாங்கணும்னு யோசிப்ப. ஆனா நான் டீ போடுறப்போ அந்த தண்ணி கொதிக்கிற சத்தத்தை ரசிப்பேன். டீ தூள் பால்ல கரையும் போது வர்ற அந்த வாசனைக்குள்ள என் மனசு செலுத்துவேன்.
அந்த ஒவ்வொரு துளி டீயையும் முழு விழிப்புணர்வோட கலப்பேன். எனக்கு அது வெறும் டீ போடுற வேலை இல்லைங்க, அது என் இறைவனுக்கு நான் செய்யற பூஜை அப்படின்னு சொன்னாரு. யோசிச்சு பாருங்க, வேலை ஒண்ணுதான், ஆனா அந்த மாஸ்டர் அதை தானியங்கி முறையில செய்யல, ஒவ்வொரு நொடியையும் விழிப்புணர்வோட செஞ்சாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வர்ற சலிப்ப போக்க நீங்க ஹிமாலயத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க பண்ற சின்ன சின்ன வேலையில விழிப்புணர்வை கொண்டு வந்தாலே போதும். காலையில எழுந்து ஒரு கப் காஃபி குடிக்கிறீங்களா? போனை ஓரமா வச்சுட்டு அந்த காஃபியோட சூட்டை, அதோட சுவைய, அதோட வாசனை உணர்ந்து குடிங்க. அது ஒரு தியானம். ரோட்ல நடந்து போறீங்களா? காதுல ஹெட்போனை மாட்டாம சுத்தி இருக்கிற மரங்களை, வீசுற காற்ற, மனிதர்களை கவனிச்சுக்கிட்டே நடங்க. அது ஒரு தியானம். வீட்ல பாத்திரம் கழுவுறீங்களா? அடைச்ச தினமும் பாத்திரம் கழுவணும்னு நினைக்காம அந்த தண்ணியோட குளிர்ச்சியை உணர்ந்து சோப்பு நுரைய ரசிச்சு கழுவுங்க. அதுவும் ஒரு தியானம். நம்ம வாழ்க்கையில எப்போ நாம நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பவே சலிப்புங்கிற விஷயம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். ஏன்னா சலிப்புங்கிறது நிகழ்காலத்துல கிடையவே கிடையாது. அது ஒன்று நேத்து எனக்கு இப்படி நடந்துச்சேன்ற கடந்த கால நினைப்புல இருக்கும், இல்ல நாளைக்கு எனக்கு என்ன ஆகுமோன்னு எதிர்கால பயத்துல இருக்கும். இந்த நொடியில, இந்த வினாடியில நீங்க முழுமையா வாழ பழகிட்டீங்கன்னா வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் புதுமையா அழகான கொண்டாட்டமா மாறும். கிருஷ்ணர் சொல்றாரு, எவன் ஒருவன் தன் ஒவ்வொரு சுவாசத்தையும் ஒவ்வொரு செயலையும் விழிப்புணர்வோடு செய்கிறானோ அவனுக்கு இந்த உலகமே ஒரு வைகுண்டமாக மாறும். சரி, நாம விழிப்புணர்வோட வாழ முயற்சி பண்றோம். ஆனா நடுவுல வர்ற பண கஷ்டமும் கடன் தொல்லையும் குடும்ப பொறுப்புகளும் நம்ம மனசை அமுக்கி மாபெரும் மன அழுத்தத்தை தருதே. கையில காசே இல்லைங்க, நான் எப்படிங்க வாழ்க்கையை ரசிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேக்குது. இந்த பண கஷ்டமும் பொருளாதார போரும் தர்ற சலிப்பை கீதை வழியில நாம எப்படி எதிர்கொள்றது? அதுக்கு கிருஷ்ணர் காட்டும் வழி என்ன? வாங்க பகுதி 6ல ரொம்ப ஆழமா நிதர்சனமா பார்ப்போம். வாழ்க்கையில வர்ற சலிப்புகள்லையே ரொம்ப கொடூரமான சலிப்பு எது தெரியுமாங்க? கையில காசே இல்ல, நாளைக்கு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு என்ன சோறு போடுறது, வீட்டு வாடகையை எப்படி கட்டுறது, கடன் கொடுத்தவன் வாசல்ல வந்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லி மனுஷன் அனுபவிக்கிற அந்த பொருளாதார போரும் அதனால வர்ற மன அழுத்தமும் தான். என்னடா பொழப்புது, தினமும் விடிஞ்சா பணத்தை தேடி ஓடணும், சம்பாதிக்கிற பணம் கைக்கு வர்றதுக்குள்ள கடன்காரனுக்கு பிரிச்சு கொடுக்கணும், வாழ்க்கை முழுக்க வெறும் பணத்துக்காகவே செத்து செத்து பிழைக்கணுமா அப்படின்னு உங்க மனசு என்னைக்காவது கதறி இருக்கா? உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? என் வீடியோக்களோட கமெண்ட்டுகளை நான் ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இந்த பண கஷ்டத்தாலையும் கடன் தொல்லையாலையும் தற்கொலை எண்ணத்துக்கே போயிருக்காங்கங்கிறத பார்த்து என் இதயமே பதறுது. அண்ணா, வியாபாரத்துல மாபெரும் நஷ்டம் ஆயிடுச்சுங்க, நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது, நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது, வாழறதே சலிச்சு போச்சு, செத்துடலாமான்னு தோணுது அப்படின்னு கண்ணீரோட எழுதுறீங்க. உண்மைதாங்க, பண கஷ்டம் வரும்போது சுத்தி இருக்கிற சொந்தக்காரன் மதிக்க மாட்டான், பெத்த பிள்ளைக கூட ஒரு மாதிரி பார்க்கும், கூட இருந்த நண்பன் போனை எடுக்க மாட்டான். இந்த உலகம் முழுக்கவே நமக்கு எதிரா நிக்கிற மாதிரி ஒரு பயமும் அதீதமான மன அழுத்தமும் வந்து நம்மள அப்படியே அமுக்கிடும். ஆனா இங்க தான் கிருஷ்ணர் பகவத்கீதையில காட்டும் அந்த மாபெரும் வெளிச்சத்தை நாம பிடிச்சுக்கணும். குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனன் பயந்து நடுங்கி உட்கார்ந்தப்போ அவன் சந்திச்சது வெறும் உயிர் போர் மட்டும் இல்லைங்க, அது அவனோட வாழ்வா சாவாங்கிற மாபெரும் போராட்ட களம். அப்போ கிருஷ்ணர் அவன்கிட்ட சொன்ன முதல் விஷயம் என்ன தெரியுமா? கிளைபியம் மாஸ்ம கம பார்த்த நெய்த துவயி உபபத்தியதே. இதோட உண்மையான பேச்சு தமிழ் அர்த்தம் என்ன தெரியுமா? அர்ஜுனா, இந்த அஞ்சானஞ்சன் அர்ஜுனனா நீ, இந்த கோழைத்தனத்தை தூக்கி எறி, இது உனக்கு தகுதியானதே இல்ல, எழுந்து நில், போரிடு. கிருஷ்ணர் அன்னைக்கு அர்ஜுனனுக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் இன்னைக்கு பண கஷ்டத்தால உடைஞ்சு போயிருக்கிற உங்ககிட்டையும் நான் சொல்றேன். இந்த கோழைத்தனத்தை தூக்கி எறியுங்க. வாழ்க்கைங்கிற போர்க்களத்துல பண கஷ்டங்கிறது ஒரு தற்காலிகமான மேடு பள்ளம்தான். அதை பார்த்து பயந்து ஓடுறது உங்களோட வீராப்பிற்கு அழகே இல்லை. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல பிறந்த எந்த ஒரு மனிதனாவது கடன் இல்லாமையோ பண கஷ்டமே இல்லாமையோ வாழ முடிஞ்சிருக்கா? மாபெரும் பணக்காரனா இருக்கிறவனுக்கும் அவனோட லெவல்ல ஒரு மாபெரும் பொருளாதார பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. கிருஷ்ணர் பகவத்கீதையில 2 விஷயங்களை ரொம்ப தெளிவா உடைக்கிறாரு.
முதலாவது, அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம். இந்த பூமி அப்படிங்கிறதே நிலையற்றது, துன்பங்கள் நிறைந்த இடம். இங்க செல்வமும் நிலையற்றது, வறுமையும் நிலையற்றது. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த மாபெரும் பண கஷ்டமும் கடன் தொல்லையும் என்னைக்குமே நிரந்தரம் கிடையாதுங்க. இரவுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு பகல் வந்தே தீரும். அதே போலத்தான் உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த வறுமை இருட்டும் கண்டிப்பா ஒரு நாள் மாறும். ஆனா அது மாறுற வரைக்கும் நீங்க மனசு தளராம அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் தைரியத்தோட இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? நாம பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? பண கஷ்டம் வந்த உடனே ஐயோ என் வாழ்க்கையே போச்சு, இனிமே எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு நம்மள நாமே தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தள்ளிக்கிறோம். சுத்தி இருக்கிறவன் நம்மள என்ன நினைப்பானோ, சமூகம் நம்மள கேவலமா பாக்குமோன்னு நினைச்சு மன அழுத்தத்தை அதிகமாக்கிக்கிறோம். உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன், நல்ல கவனிச்சு கேளுங்க. ஒரு பெரிய பணக்கார வர்த்தகர் இருந்தாரு. அவர் வியாபாரத்துல ஒரு மாபெரும் நஷ்டம் வந்து தான் சொத்து, சுகம், வீடு எல்லாத்தையும் இழந்துட்டாரு. கையில காசே இல்லாம ஒரு தெரு கோடியில வந்து உக்காந்தாரு. அவர் முகத்துல மாபெரும் சோகம், வாழ்க்கையே சலிச்சு போச்சு, செத்திடலாமான்னு நினைச்சாரு. அப்போ அந்த வழியா ஒரு மாபெரும் ஞானி வந்தாரு. அந்த வர்த்தகனை பார்த்து கேட்டாரு, ஏன் தம்பி இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு. அதுக்கு அந்த வர்த்தகன் கண்ணீரோட சொன்னா, சாமி, நான் எல்லாமே இழந்துட்டேன். என் கடை போச்சு, என் பங்களா போச்சு, என் நகநட்டெல்லாம் போச்சு, கையில ஒரு பைசா கூட இல்ல. நான் ஒரு பிச்சைக்காரன் ஆயிட்டேன் சாமி, இனிமேல் நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு அழுதான். அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அப்படியா தம்பி, சரி, நான் உன்கிட்ட ஒரு வியாபாரம் பண்றேன். உன் 2 கண்ணையும் எனக்கு கொடுத்துடு, நான் உனக்கு 10 கோடி ரூபாய் தரேன், தருவியா அப்படின்னு கேட்டாரு. அந்த வர்த்தகன் திடுக்கிட்டான். ஐயோ சாமி, நீங்க விளையாடுறீங்களா? என் கண்ணை கொடுத்தா நான் எப்படி பார்க்கறது? 10 கோடி கொடுத்தாலும் என் கண்ணை தரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே ஞானி சொன்னாரு, சரி, உன் 2 கையையும் காலையும் எனக்கு வெட்டி கொடுத்துரு, நான் உனக்கு 50 கோடி தரேன், தருவியா அப்படின்னு கேட்டாரு. வர்த்தகன் அலறிட்டான். ஐயோ சாமி, நீங்க எவ்வளவு கோடிகள் கொடுத்தாலும் என் உடம்புல இருக்கிற எந்த ஒரு உறுப்பையும் நான் தரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த ஞானி அவனோட தோளை தட்டி சொன்னாரு, தம்பி, பல 100 கோடிகள் கொடுத்தாலும் பெற முடியாத அளவுக்கு மாபெரும் பொக்கிஷமான இந்த உடம்பையும் உயிரையும் கடவுள் உனக்கு இலவசமா கொடுத்திருக்காரு. அதை வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு காகித பணத்தை இழந்துட்டேங்கிறதுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்லி அழறியே, உன்னை விட மூடம் இந்த உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மாபெரும் உண்மை இது. பணங்கிறது வெறும் காகிதங்க. அது வரும் போகும். ஆனா உங்க உயிர், உங்க ஆரோக்கியம், உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பத்தோட அன்பு, இதுதான் உங்ககிட்ட இருக்கிற நிஜமான சொத்து. இன்னைக்கு உங்களுக்கு கடன் இருக்கா? பரவாயில்ல, நேர்மையா உழையுங்க. கடன் கொடுத்தவங்கிட்ட தைரியமா பேசுங்க. நான் ஓடி போக மாட்டேன், என் உழைப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்க பணத்தை அடைக்கிறேன்னு தைரியமா சொல்லுங்க. அதை விட்டுட்டு பயந்து போய் மன அழுத்தத்துல உட்கார்ந்து வாழ்க்கைய சலிச்சுக்கிட்டா கடன் அடைஞ்சிடுமா? கிருஷ்ணர் சொல்றாரு, உன் கடமையை நீ செய், உழைப்ப நீ போடு, அந்த உழைப்புக்கான பலனையும் செல்வத்தையும் உனக்கு தர்றது ஏன் பொறுப்பு. பண கஷ்டம் வர்றப்போ மனசை தளர விடாதீங்க. இதுவும் கடந்து போகுங்கிற ஆழ்ந்த நம்பிக்கையோட உங்க உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா கிருஷ்ணர் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவாரு. சரி, பண கஷ்டத்தை எதிர்கொள்ள தைரியம் வந்துடுச்சு. ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த பெரிய பாரத்தை, எல்லாத்தையும் நானே சுமக்கணுமே அப்படிங்கிற அழுத்தத்தை எப்படி இறக்கி வைக்கிறது? அதுக்கு தான் பகவத்கீதையில கிருஷ்ணர் அருளிய மாபெரும் இறுதி ரகசியமான சரணாகதி அப்படிங்கிற 3வது வழி வருது. அந்த சரணாகதினா என்ன? அதை நம்ம வாழ்க்கையில எப்படி கடைபிடிச்சு மாபெரும் மன நிம்மதியை அடையிறது? வாங்க பகுதி 7ல ரொம்ப ஆழமா பார்ப்போம். கர்மா மூலமா பலனை எதிர்பார்க்காம வேலை செய்யவும், அபியாசம் மூலமா ஒவ்வொரு நொடியையும் விழிப்புணர்வோட வாழவும் கத்துக்கிட்டாலும், மனுஷ மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில ஒரு மாபெரும் பயமும் பாரமும் இருந்துட்டே தான் இருக்குங்க. ஐயோ, என் குடும்பத்தை நான் தனியா சுமக்கணுமே, என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகுமோ, என் கடன் அடைபடுமா, நாளைக்கு என் வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தோட மொத்த பாரத்தையும் தான் சொந்த தோள்ல தூக்கி வச்சுக்கிட்டு சுமக்கிற மனுஷங்க தான் இங்க அதிகம். உங்களுக்கும் இந்த மாதிரி தோணி இருக்கா? எல்லாத்தையும் நானே பார்த்துக்கணும், எல்லாரையும் நானே காப்பாற்றணும்னு நினைச்சு உங்க தோள்களும் மனசும் சோர்ந்து போயிருக்கா? நாம பண்ற மிகப்பெரிய தப்பே இதுதான்.
நாம இந்த உலகத்தை ஆட்டிப் படைக்கிற மாபெரும் சக்தியா நம்மள நாமே நினைச்சுக்கிறோம். நான் உழைச்சாதான் என் குடும்பம் வாழும், நான் காசு சம்பாதிச்சாதான் என் புள்ள படிக்கும், நான் தான் எல்லாத்தையும் பண்றேங்கிற அந்த நான் அப்படிங்கிற அகந்தை தான் நம்ம மனசுக்குள்ள மாபெரும் அழுத்தத்தையும் அதை தொடர்ந்து ஒரு எல்லையில்லாத சலிப்பையும் உருவாக்குது. யோசிச்சு பாருங்க, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் இயங்கலையா? நீங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் இயங்காம போயிடுமா? நம்ம கை மீறி எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு. நாம எவ்வளவுதான் பிளான் பண்ணினாலும் ஒரே நொடியில நம்ம பிளான் எல்லாமே தலைகீழா மாறுறத நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது எல்லாமே ஏன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும்னு நீங்க நினைச்சா மன அழுத்தம் வராம வேற என்னங்க வரும்? இங்க தான் பகவத்கீதையோட ஆகச்சிறந்த மாபெரும் உச்சக்கட்ட உபதேசமான 3வது வழி வருது. அதுதான் சரணாகதி, எல்லாவற்றையும் இறைவனிடம் ஒப்படைத்தல். பகவத்கீதையோட 18வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தன்னுடைய கடைசி மற்றும் மிக உயரிய ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜஹ. இதோட உண்மையான பேச்சு தமிழ் அர்த்தம் என்ன தெரியுமா? அர்ஜுனா, நீ வச்சிருக்கிற எல்லா பாரத்தையும், உன் கவலைகளையும், உன் கடமைகளின் பலன்களையும் தூக்கி ஓரமா வை. என்னிடம் மட்டும் முழுமையா சரணடைந்து விடு. உன்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும், துன்பங்களிலிருந்தும், பயங்களிலிருந்தும் உன்னை விடுவித்து நான் காப்பாற்றுவேன். நீ கவலைப்படாதே. அடடா, எவ்வளவு மாபெரும் ஆறுதலான வார்த்தை இது! நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்னு இந்த அகில உலகத்தையே படைத்த பரம்பொருள் நமக்கு வாக்குறுதி தராரு. ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த கிருஷ்ணரை நம்பாம நம்ம சொந்த அறிவையும் சுயநலத்தையும் நம்பி பாரத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு கதறி அழுறோம். சரணாகதினா என்ன தெரியுமா? சோம்பேறியா உட்கார்ந்துக்கிட்டு கடவுள் பார்த்துப்பான்னு கை கட்டி உட்கார்ந்தது கிடையாதுங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் முழு நேர்மையோட, முழு உழைப்போட உங்கள் கடமையை செய்யணும். செஞ்சு முடிச்ச அப்புறம் அதோட முடிவையும் உங்களின் கவலைகளையும் இறைவனின் பாதத்துல வச்சிடணும். கிருஷ்ணா, என் கையில இருக்கிற உழைப்பை நான் போட்டுட்டேன். இனிமேல் இதோட பலன் என்னங்கிறத நீயே பார்த்துக்கோ. நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் அதை உன் பிரசாதமா நான் ஏத்துக்கிறேன்னு மனசார சொல்றது தான் நிஜமான சரணாகதி. உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்றேன், ஆழமா கவனிச்சு கேளுங்க. ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தன் ஒரு சாமியாரை பார்க்கறதுக்காக காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தான். அவன்கிட்ட ரொம்ப விலை உயர்ந்த வைரம், வைடூரியங்கள் நிறைந்த ஒரு மாபெரும் பெட்டி இருந்தது. அந்த பெட்டியை திருடன்கள் யாராவது பறிச்சிடுவாங்களோங்கிற பயத்துல அதை தன் தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து பயந்து பயந்து நடந்து போயிட்டு இருந்தான். அந்த வழியா ஒரு மாட்டு வண்டி வந்தது. அந்த வண்டிக்காரன் இவனை பார்த்து, ஏன் ஐயா அவ்வளவு பெரிய பெட்டியை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்க? வண்டியில ஏறி உட்காருங்க, நான் உங்களை ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். இவனும் சந்தோஷமா வண்டியில ஏறி உட்கார்ந்தான். ஆனா வண்டியில உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் அந்த கனமான பெட்டியை தன் தலைமையிலேயே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்த வண்டிக்காரன் சிரிச்சுக்கிட்டே கேட்டான், ஐயா, வண்டியில தான் ஏறி உட்கார்ந்துட்டீங்களே, அப்புறம் எதுக்கு அந்த பெட்டியை இன்னும் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்க? அதை கீழே வைங்க ஐயா அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த பணக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ வண்டிக்காரரே, நீங்க என்னையும் சுமந்து என் பெட்டியையும் சுமந்தா இந்த மாடுகளுக்கு ரொம்ப பாரமா போயிடும்ல, அதான் வண்டிக்கு பாரம் குறைக்க நான் பெட்டியை தலையில தூக்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னானா. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மாபெரும் முட்டாள்தனம் இது. இன்னைக்கு நாமளும் இதே முட்டாள்தனத்தை தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாபெரும் பிரபஞ்சத்தையும் நம்ம உயிரையும் சுமந்து கூட்டிட்டு போறது அந்த கிருஷ்ணருங்கிற மாபெரும் சக்தி. நாம அந்த இறைவனின் வண்டியில தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? ஐயோ, என் கவலைங்கிற பெட்டியை நான் தலையில வச்சுக்கிட்டாதான் வண்டி ஓடும்னு நினைச்சு பாரத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அழுறோம். கிருஷ்ணர் சொல்றாரு, மடையனே, பெட்டியை கீழே வை. வண்டியையும் நீயும் உன் பெட்டியை சேர்த்து சுமக்கிற சக்தி என்கிட்ட இருக்கு. நீ வெறுமனே அமைதியா உட்கார்ந்து இந்த பயணத்தை ரசி. இந்த சரணாகதி மனநிலை உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உங்க மனசு பஞ்சு மாதிரி லேசாயிடுங்க. எனக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சதா? கிருஷ்ணன் கொடுத்தான். வேலை போயிடுச்சா? கிருஷ்ணன் வேற ஏதோ நல்ல வழி வச்சிருக்கான். எனக்கு பண கஷ்டம் இருக்கா? கிருஷ்ணன் என்னை ஏதோ சோதிக்கிறான், பக்குவப்படுத்துறான். எனக்கு வெற்றி வந்ததா? எல்லாம் கிருஷ்ணன் செயல் அப்படின்னு எல்லாத்தையும் கிருஷ்ணனிடம் ஒப்படைச்சிட்டிங்கன்னா உங்க மனசுல ஏதுங்க பயம், ஏதுங்க மன அழுத்தம், ஏதுங்க சலிப்பு? வாழ்க்கையை ஒரு பாரமா நினைக்காம கிருஷ்ணனின் லீலையா பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க.
சரி, சரணாகதி அடைஞ்சாச்சு. ஆனா நம்ம மனசுக்குள்ள நடுவுல வர்ற அந்த ஒப்பிடல் இருக்கே, அவன் எவ்வளவு பெரிய காரை வச்சிருக்கான், அவன் எவ்வளவு பெரிய பங்களால வாழறான், நான் மட்டும் ஏன் இன்னும் இந்த சின்ன வீட்டுல கஷ்டப்படுறேன்னு மற்றவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்து வர்ற மாபெரும் சலிப்பை எப்படி ஜெயிக்கிறது? நம்ம அகந்தை தான் இந்த ஒப்பிடலுக்கு காரணமா? இந்த நான்கிற அகந்தையை அழித்து முழு அமைதியை அடைவது எப்படி? வாங்க, பகுதி 8ல ரொம்ப சுவாரஸ்யமா பார்ப்போம். சரணாகதையை பத்தி நாம பேசும்போது நம்ம மனசுக்குள்ள மிகப்பெரிய தடைகள்லாம் வந்து நிக்கிறது எது தெரியுமாங்க? நம்ம மனசுக்குள்ள ஆழமா வேரூன்றி இருக்கிற அந்த நான், என்னுடையது அப்படிங்கிற அகந்தை தான். இந்த உலகத்துல இன்னைக்கு முக்கால்வாசி பேருக்கு வாழ்க்கை ஏன் சலிச்சு போகுது தெரியுமா? அவங்க வாழுற வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்காம இல்லைங்க. பக்கத்து வீட்டுக்காரன், கூட வேலை செய்கிறவன், சோஷியல் மீடியாவில் படம் போடுறவன் வாழுற வாழ்க்கையை பார்த்து அவங்களோட தன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து தான் இவங்க வாழ்க்கை இவங்களுக்கு சலிச்சு போகுது. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ போய் ஃபோனை நோண்டுவீங்க. அங்கே உங்களோட படித்த நண்பன் புதுசாக ஒரு கார் வாங்கின மாதிரி ஃபோட்டோ போட்டிருப்பான். உடனே உங்கள் மனசுக்குள்ள ஒரு மெல்லிய வலி ஊடுருவோம். அடச்சே, இவனும் நானும் ஒன்னா தானே படித்தோம், இவன் எவ்வளவு ஜாலியாக வாழ்க்கையை ரசித்து வாழறான், புது கார் வாங்குறான், ஃபாரின் டூர் போகிறான், நான் மட்டும் ஏன் இன்னும் இந்த பழைய பைக்கை வச்சுக்கிட்டு வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்கள் மனசு ஏங்கும். அந்த ஒரே நொடியில் அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக வாழ்ந்துட்டு இருந்த உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ணுக்கு ரொம்ப கேவலமாகவும் சலிப்பாகவும் தெரிய ஆரம்பிச்சிடும். யோசிச்சு பாருங்க, நீங்க வாழற வாழ்க்கை உண்மையிலேயே மோசமானது தானா, இல்ல அடுத்தவனோட வாழ்க்கையை பார்த்து உங்க மனசுக்குள்ள பிறந்த பொறாமையும் அகந்தையும் தான் உங்களை அப்படி நினைக்க வைக்குதா? கிருஷ்ணர் பகவத்கீதையில 16வது அத்தியாயத்துல இந்த அகந்தையை பத்தியும் பொறாமையை பத்தியும் ரொம்ப அழகா விளக்குறாரு. அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் ச சம்ஸ்ரிதாகா. அதாவது அகந்தை, வீண் பெருமை, காமம், கோபம், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுதல், இதெல்லாம் மனிதனை நரகத்திற்கு அழைத்துச் செல்லும் மாபெரும் கதவுகள் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம வாழுற வாழ்க்கைங்கிறது நமக்கான வாழ்க்கை இல்லைங்க, சமூகத்துக்காக, அடுத்தவன் நம்மளை என்ன நினைப்பானோங்கிற பயத்துக்காக வாழுற வாழ்க்கையா மாறிப்போச்சு. நான் 4 பேருக்கு முன்னாடி கெத்தா வாழணும், என் சொந்தக்காரங்க முன்னாடி நான் பெருமையா நிக்கணும், நான் இவனை விட அதிகமா சம்பாதிச்சு காட்டணும், இப்படி எல்லாமே நான், எனக்கு என்ற அகந்தையை மையமா வச்சே சுத்துது. இந்த அகந்தை திருப்தி அடையாதப்போ மனசுக்குள்ள ஒரு மாபெரும் விரக்தியும் வெறுப்பும் சலிப்பும் வந்து உட்காந்துக்குது. உங்களுக்கு ஒரு அருமையான வாழ்க்கை உதாரணம் சொல்றேன், நல்ல கவனிச்சு கேளுங்க. ஒரு காட்டுல ஒரு மாபெரும் ஆலமரம் இருந்தது. அந்த மரத்துல ஒரு காக்கா வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த காக்கா ரொம்ப சந்தோஷமா கிடைச்ச உணவை சாப்பிட்டுட்டு தன் வாழ்க்கையை ரசிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த காக்கா பக்கத்துல இருக்கிற குளத்துல ஒரு அழகான அன்னப்பறவையை பார்த்தது. அந்த அன்னப்பறவை பளபளன்னு வெள்ளையா ரொம்ப அழகா நீந்தி போய்கிட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே இந்த காக்காவுக்கு தன் வாழ்க்கை மேல மாபெரும் சலிப்பு வந்துடுச்சு. ச்சே, என்னடா இது வாழ்க்கை, நாம மட்டும் ஏன் இப்படி கருப்பா அருவருப்பா இருக்கோம், இந்த அன்னப்பறவை எவ்வளவு வெள்ளையா அழகா இருக்கு, இதுதான் உலகத்திலேயே மிக சந்தோஷமான பறவையா இருக்கும்னு நினைச்சு அந்த அன்னப்பறவை கிட்ட போய் பேசிச்சு. அன்னப்பறவையே, நீ எவ்வளவு அழகா இருக்க, நீ தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான பறவை அப்படித்தானே அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அன்னப்பறவை சிரிச்சுக்கிட்டே சொன்னது, ஐயோ காக்காவே, நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு கிளியை பார்த்தேன். அதுக்கு பச்சை கலர்ல ரெக்கையும் சிவப்பா மூக்கும் இருந்தது. 2 கலர் வச்சிருக்கிற அந்த கிளி தான் என்னை விட ரொம்ப அழகு, அதுதான் சந்தோஷமான பறவைன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னது. உடனே காக்கா பறந்து போய் ஒரு கிளியை பார்த்தது. கிளிகிட்ட போய், நீ தான் 2 கலர்ல அழகா இருக்கியே, நீதான சந்தோஷமான பறவைன்னு கேட்டுச்சு. அதுக்கு கிளி சொன்னது, அட போப்பா, நான் அன்னைக்கு மிருக காட்சி சாலையில ஒரு மயிலை பார்த்தேன். அதுக்கு 1000 வண்ணங்கள்ல தோகை இருக்கு. அதை பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு தூக்கமே வரல. அந்த மயில் தான் உலகத்திலேயே சந்தோஷமான பறவைன்னு சொன்னது. உடனே காக்கா தேடி பிடிச்சு மிருக காட்சி சாலையில கூண்டுக்குள்ள இருந்த மயிலை போய் பார்த்தது. மயிலை சுத்தி 100கணக்கான மனிதர்கள் நின்னு கைத்தட்டி ரசிச்சிட்டு இருந்தாங்க. கூட்டம் கலைஞ்சதும் காக்கா மயில்கிட்ட போய் சொன்னது, மயிலே, உன்னை பார்க்க 1000 பேர் வராங்க, நீ எவ்வளவு அழகா இருக்க, நீ தான் உலகத்திலேயே கொடுத்து வச்ச அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொன்னது. அப்போ அந்த மயில் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே என்ன சொன்னது தெரியுமா? காக்காவே, என் அழகுதான் எனக்கு யமனா போச்சு. என் அழகை பார்த்து தான் என்னை பிடிச்சு இந்த கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க. நான் தினமும் சுதந்திரத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த மிருக காட்சி சாலையை சுத்தி பாரு,
கிளி இருக்கு, அன்னப்பறவை இருக்கு, மயில் இருக்கு. ஆனா உன்ன மாதிரி ஒரு காக்காவாவது கூண்டுக்குள்ள அடைபட்டு இருக்கா? உன்னை யாராவது கூண்டுல அடைப்பாங்களா? நீ மட்டும்தான் சுதந்திரமா எங்க வேணா பறக்க முடியுது. உன்னை பார்த்து தான் நான் தினமும் பொறாமப்படுறேன் அப்படின்னு சொன்னது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மாபெரும் பாடம் இது. நாம எதை வச்சு நம்ம வாழ்க்கைய சலிப்பானதுன்னு நினைக்கிறோம்? அடுத்தவன் வச்சிருக்கிற வெளிப்பூச்சை பார்த்து. ஆனா அந்த வெளிப்பூச்சிக்கு பின்னாடி அவன் எவ்வளவு பெரிய கூண்டுக்குள்ள அடைபட்டு எவ்வளவு பெரிய மன அழுத்தத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியாது. கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு, யதிரிச்சாலப சந்துஷ்டோ துவந்த்வாதீதோ விமத்சரஹ. அதாவது தனக்கு என்ன கிடைக்கப்பட்டிருக்கிறதோ அதில் மனநிறைவு கொள்பவனே, பொறாமையற்றவனே உண்மையான அமைதியை அடைகிறான். உங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்காரு? உங்க கை கால் ஆரோக்கியமா இருக்கா? உங்களுக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் இருக்கா? உங்களை நேசிக்க ஒரு குடும்பம் இருக்கா? அதை நினைச்சு முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்தவனோட உங்க வாழ்க்கையை ஒப்பிடுறதை இன்னோட நிறுத்துங்க. அவன் கார் வாங்கினா வாங்கட்டும், அவன் மாளிகை கட்டுனா கட்டட்டும், அது அவனோட கர்மா. உங்க கையில என்ன இருக்கோ அதை வச்சு உங்க வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா வாழறதுன்னு யோசிங்க. நான் என்கிற அகந்தையை தூக்கி எறிஞ்சிட்டு, நான் கடவுளின் ஒரு சின்ன குழந்தை, எனக்கு எது தேவையோ அதை என் தந்தை கிருஷ்ணன் எனக்கு கண்டிப்பா தருவான்ங்கிற மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு மாபெரும் பேரமைதி குடியேறும். சரி, இந்த 3 வழிகளையும் நாம பார்த்துட்டோம். ஆனா குருக்ஷேத்திர களத்துல அர்ஜுனன் அடைந்த அந்த மாபெரும் சலிப்பும் விரக்தியும் எப்படி ஒரே நொடியில கிருஷ்ணரின் வார்த்தைகளால மறையத் தொடங்கியது? அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட அந்த விழிப்புணர்வு நமக்கும் எப்படி சாத்தியமாகும்? வாழ்க்கையில வர்ற விரக்திய பத்தியும் மன அழுத்தத்தை பத்தியும் நாம பேசிட்டு இருக்கும்போது, குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனன் அடைஞ்ச அந்த உச்சகட்ட மனநிலைய நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் அனுபவிக்கிற இதே சலிப்ப, இதே மனப்போராட்டத்தை, இதே எனக்கு வாழவே பிடிக்கலங்கிற விரக்தியை தான் அன்னைக்கு உலகத்தோட மிகச்சிறந்த வீரனான அர்ஜுனனோ அனுபவிச்சான். யோசிச்சு பாருங்க, குருக்ஷேத்திர களத்துல 2 பக்கமும் பல லட்சம் வீரர்கள் நிக்கிறாங்க. யுத்த முரசு கொட்டுது, சங்குகள் முழங்குது, போருக்கு எல்லாரும் தயாராகிட்டாங்க. அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட என்ன சொல்றான் தெரியுமா? ரதம் ஸ்தாபய மேச்சுதா. கிருஷ்ணா, என் ரதத்தை கொண்டு போய் அந்த 2 படைகளுக்கும் நடுவுல நிறுத்து. என்னை எதிர்த்து போரிட வந்திருக்கிறவங்கள நான் கொஞ்சம் நேருக்கு நேரா பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். கிருஷ்ணரும் சிரிச்சுக்கிட்டே ரதத்தை கொண்டு போய் 2 படைக்கும் நடுவுல நிறுத்துறாரு. அர்ஜுனன் சுத்தி பார்க்கறான். அங்கே அவன் யார பார்க்கறான்? அவனுக்கு எதிரா நின்னது யாரோ தெரியாத எதிரிகள் இல்லைங்க. அவனுக்கு வில்வித்தையை கத்துக் கொடுத்த சொந்த குரு துரோணாச்சாரியார், அவனை தோள்ல தூக்கி வச்சு வளர்த்த பாட்டன் பீஷ்மர், அவனோட சொந்த அண்ணன் தம்பிகளான கௌரவர்கள். அவங்கள பார்த்த கணத்துல அர்ஜுனனுக்குள்ள ஒரு மாபெரும் பேரதிர்ச்சி உண்டாகுது. அவனோட உடம்பு நடுங்க ஆரம்பிக்குது. பகவத்கீதையில முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் தன் நிலைய விவரிக்கிற விதம் இருக்கே, அது இன்னைக்கு மன அழுத்தத்துல துடிக்கிற ஒவ்வொரு மனுஷனோட நிலைமைக்கும் அச்சசலா பொருந்துங்க. அர்ஜுனன் சொல்றான், வேபதுஷ்ச ஷரீரேமே ரோமஹர்ஷஷ்ச ஜாயதே காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் த்வக் பரிதஹ்யதே. கிருஷ்ணா, என் கைகாலெல்லாம் மடுங்குதுப்பா, என் உடம்பெல்லாம் எரியுது, என் மாபெரும் வில்லான காண்டீவம் என் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்துடுச்சு, என் மனசு தடுமாறுது, என்னால நிக்க கூட முடியல, எனக்கு இந்த போரும் வேண்டாம், இந்த ராஜ்யமும் வேண்டாம், பேசாம நான் பிச்சை எடுத்து வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தன் வில்ல தூக்கி போட்டுட்டு ரதத்துல உட்காந்து கதறி அழறான். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? வாழ்க்கையில கஷ்டங்களும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் சூழ்ந்து நிக்கிறப்போ, எதுக்குடா நான் உழைக்கணும், எதுக்குடா நான் போராடணும், பேசாம எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி போயிடலாமா அப்படின்னு உங்க மனசு கதறி இருக்கா? அர்ஜுனன் அன்னைக்கு அடைஞ்சது சாதாரண சோகம் இல்லைங்க, அது மாபெரும் விரக்தி, நான் வாழற வாழ்க்கைக்கே அர்த்தமில்லைங்கிற உச்சகட்ட சலிப்பு. ஆனா அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணாரு தெரியுமா? அர்ஜுனன் அழுதானேன்னு பார்த்து பரிதாபப்பட்டு, சரி அர்ஜுனா, நீ சொல்றதும் சரிதான், வா நாம காட்டுக்கு ஓடி போயிடலாம்னு சொன்னாரா? இல்ல, கிருஷ்ணர் உரக்க சிரிச்சாரு. சிரிச்சிட்டு அர்ஜுனனை பார்த்து ஒரு மாபெரும் விழிப்புணர்வு வார்த்தைய சொன்னாரு. குதஸ்த்வா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம். அர்ஜுனா, இந்த மாபெரும் போர்க்களத்துல இவ்வளவு முக்கியமான கட்டத்துல உனக்கு ஏதிரா இந்த கோழைத்தனம், இந்த வீண் மயக்கம் உனக்கு எங்கிருந்து வந்தது? இது உனக்கு புகழையும் தராது, ஸ்வர்க்கத்தையும் தராது, எழுந்திரு அப்படின்னு சத்தமிட்டாரு. கிருஷ்ணர் அன்னைக்கு அர்ஜுனனுக்கு உணர்த்திய அந்த மாபெரும் உண்மை என்ன தெரியுமா?
அர்ஜுனா, நீ உன்னை ஒரு உடம்பா நினைக்கிற. இந்த சுத்தி இருக்கிற மனிதர்களை அவங்களோட உடம்பா பார்த்து மயங்குற. அதனால தான் உனக்கு இந்த சோகமும் சலிப்பும் வருது. ஆனா உண்மையில நீ உடம்பில்ல, நீ அழியாத ஆத்மா. கிருஷ்ணர் சொல்றாரு, நனைனம் சிந்தந்தி சஸ்திராணி நனைனம் தஹதி பாவகா. இந்த ஆத்மாவை எந்த ஆயுதத்தாலும் வெட்ட முடியாது, எந்த தீயாலும் எரிக்க முடியாது, தண்ணீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது. பிறப்பும் இறப்பும் இந்த உடம்புக்குத்தானே தவிர உனக்கு கிடையாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மாபெரும் விழிப்புணர்வு இது. நம்ம வாழ்க்கையில வர்ற சலிப்புக்கு காரணமே நாம நம்மள வெறும் உடம்பாவும் பணமாவும் பதவியாவும் மட்டுமே பார்க்கறது தான். என் பணம் போச்சு, என் பதவி போச்சு, என் உடம்பு தளர்ந்து போச்சுன்னு நினைச்சு நாம சோர்ந்து போறோம். ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, நீ இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அம்சம். உனக்கு எந்த அழிவும் இல்லை. உனக்கு வர்ற கஷ்டங்களும் சலிப்புகளும் உன்னை பக்குவப்படுத்த வர்ற பாடங்கள், அவ்வளவுதான். கிருஷ்ணருக்கு அர்ஜுனன் பகவத்கீதையோட 18 அத்தியாயங்களையும் உபதேசித்து முடிச்ச அப்புறம் அர்ஜுனன் என்ன சொன்னான் தெரியுமா? நஷ்டோ மோகஹ ஸ்மிருதிர்லப்தா த்வத் பிரசாதான் மயாச்சுதா ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனம் தவா. கிருஷ்ணா, என் மயக்கமெல்லாம் தெளிஞ்சிடுச்சுப்பா. என் சலிப்பும் சந்தேகமும் அடியோட அழிஞ்சு போச்சு. எனக்குள்ள மாபெரும் விழிப்புணர்வு வந்துடுச்சு. இனிமே நீ என்ன சொல்றியோ அதை அப்படியே செய்ய நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வில்ல தூக்கிக்கிட்டு போர்க்களத்துல கம்பீரமா எழுந்து நின்னா. யோசிச்சு பாருங்க, போர்க்களம் மாறல, எதிரிகள் மாறல, சூழ்நிலை எதுவுமே மாறல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மாறுச்சு. அர்ஜுனனோட பார்வை மாறுச்சு, அவனோட மனநிலை மாறுச்சு. அதேதான் இன்னைக்கு உங்களுக்கும் நடக்கணும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களோ கடன்களோ சூழ்நிலைகளோ ஒரே நாளில மாறப்போறதில்ல. ஆனா கிருஷ்ணர் காட்டிய அந்த 3 எளிய வழிகளான கர்மா, அபியாசம், சரணாகதி மூலமா உங்க பார்வையை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற சலிப்பு ஒரே நொடியில சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். கிருஷ்ணரின் அந்த மாபெரும் விழிப்புணர்வோடு நம்ம வாழ்க்கையை எப்படி ஒரு கொண்டாட்டமா மாத்துறது? சலிப்பிலிருந்து நிரந்தர விடுதலை அடைவது எப்படி? வாழ்க்கை அப்படிங்கிறது ஏதோ கடமைக்காக, பிறருக்காக பயந்துகிட்டே வாழ வேண்டிய ஒரு சுமை கிடையாதுங்க. அது இந்த அகில உலகத்தையும் படைத்த அந்த கிருஷ்ணர் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் அரிய வாய்ப்பு, ஒரு அழகான பரிசு. ஆனா நாம தான் அறியாமைங்கிற இருட்டிலையும் எதிர்பார்ப்புங்கிற மாபெரும் வலையிலையும் சிக்கிக்கிட்டு வாழ்க்கை போர் அடிக்குது, சலிப்பா இருக்கு, வாழவே பிடிக்கல அப்படின்னு புலம்பி தீர்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கிருஷ்ணர் நமக்கு காட்டின அந்த 3 எளிய வழிகளையும் ஒரு முறை மனசுக்குள்ள ஆழமா பதிச்சுப்போம். முதலாவது வழி, கர்மா, பலனை எதிர்பார்க்காத செயல். நீங்க செய்யற எந்த வேலையா இருந்தாலும் அது சின்னதோ பெரியதோ அதோட முடிவை யோசிச்சு மனசை அலைபாய விடாதீங்க. இந்த நிமிஷம் என் கையில இருக்கிற கடமைய நான் முழு நேர்மையோட செய்வேன்னு இறங்குங்க. பிரதிபலனை எதிர்பார்க்காம நீங்க விதைக்கிற ஒவ்வொரு விதையும் நாளைக்கு உங்க வாழ்க்கையில பேரானந்தமா அறுவடையாகும். இரண்டாவது வழி, அபியாசம், நிகழ்காலத்தில் வாழும் பயிற்சி. எந்திரத்தனம் போல ஓடுற உங்க தினசரி வாழ்க்கைய ஒரு தியானமா மாத்துங்க. சாப்பிடுற உணவோ, குடிக்கிற டீயோ, நடக்கிற நடையோ எதையும் தானியங்கி முறையில செய்யாம முழு விழிப்புணர்வோட அந்த நொடிய ரசிச்சு செய்ய ஆரம்பிங்க. கடந்த கால நினைவுகளையும் எதிர்கால பயத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த நிகழ்கணத்துல வாழ பழகிட்டீங்கன்னா சலிப்புங்கிற பேய்க்கு உங்க மனசுல இடமே இருக்காது. மூன்றாவது வழி, சரணாகதி, எல்லாவற்றையும் கிருஷ்ணனிடம் ஒப்படைத்தல். நான் தான் எல்லாத்தையும் சுமக்கிறேன், எல்லாமே ஏன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும் அப்படிங்கிற அகந்தைய அடியோட ஒழிச்சு கட்டுங்க. உங்களால முடிஞ்ச உழைப்ப போடுங்க. அப்புறம், கிருஷ்ணா, என் பாரத்தை உன் பாதத்துல வச்சிட்டேன், இனி எல்லாமே உன் விருப்பம் அப்படின்னு முழுமையா சரணடைஞ்சிடுங்க. உங்க மனசு பஞ்சு மாதிரி லேசாயிடும். மாபெரும் அமைதியும் நிம்மதியும் உங்களை வந்து சேரும். யோசிச்சு பாருங்க, குருக்ஷேத்திர களத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையை உபதேசிச்சு முடிச்சப்போ போர்க்களத்தோட சூழல் அப்படியே தான் இருந்தது. ஆனா அர்ஜுனனோட மனசுக்குள்ள இருந்த சலிப்பும் விரக்தியும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அவன் முகத்துல ஒரு புதிய ஒளி பிறந்தது. கையில காண்டீவ வில்லை ஏந்தி கம்பீரமா எழுந்து நின்னான். அதே போலதான் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் சூழ்நிலைகள் உடனடியா மாறாமல் இருக்கலாம். கடன்கள் உடனே அடையாமல் இருக்கலாம். துரோகம் செய்தவர்கள் உடனே வந்து மன்னிப்பு கேட்காமல் இருக்கலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு மாபெரும் வெளிச்சம் பிறந்துடுச்சு.
எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அத புன்னகையோட எதிர்கொள்ளும் விவேகமும் தைரியமும் என்கிட்ட இருக்கு. ஏன்னா என் கூட கிருஷ்ணன் இருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடுச்சு. இனிமேல் காலையில கண்ணை திறக்கிறப்போ அடச்சே மறுபடியும் அதே நாளா அப்படின்னு புலம்பாதீங்க. கண்ணை திறந்து வானத்தை பார்த்து மனசார ஒரு புன்னகையோட சொல்லுங்க, கிருஷ்ணா, எனக்கு இன்னைக்கு ஒரு புது நாளை கொடுத்திருக்க. இந்த நாளை நான் ரசிச்சு சந்தோஷமா உனக்கான அர்ப்பணமா வாழப் போறேன். வாழ்க்கைய ஒரு போராட்டமா பார்க்காதீங்க, அத ஒரு அழகான கொண்டாட்டமா பாருங்க. இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஒரு புது நம்பிக்கையையாவது உருவாக்கி இருந்தா அதை விட எனக்கு வேற எந்த மாபெரும் சந்தோஷமும் இல்லைங்க. உங்க மனசுல தோன்ற கருத்துக்களை, நீங்க உணர்ந்த அந்த மாற்றத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் ஆவலோட படிப்பேன். இந்த வீடியோ உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வாழ்க்கை மேல விரக்தியிலையும் சலிப்புலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய வெளிச்சம் வரட்டும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற ஒவ்வொரு ஆன்மீக சிந்தனைகளும் உங்களை உடனுக்குடன் சேரும். மறுபடியும் இன்னொரு அருமையான ஆழமான பகவத்கீதை உபதேசத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் மனசுல தெளிவோட, முகத்துல புன்னகையோட, கிருஷ்ணரின் நினைவோட இருங்க. ஹரே கிருஷ்ணா.